30+ ஏஜா கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. பிசிஓடி, பிசிஓஎஸ், பல்கி யூட்ரஸ் இப்படி எல்லா ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கும் சீட்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஈவன் ஹேர் க்ரோத் கூட யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இதை வாங்கிடலாம், டெய்லி சாப்பிட்றதான் கஷ்டமாக இருக்குது. இன்ஸ்டாவில் டாக்டர் வீடியோ போட்டோன்னா வாங்கிடுறேன், அது டப்பாவில் அப்படியே கிடக்காது, எடுத்து சாப்பிட நேரம் இல்லை. நமக்கு யாராவது கையில் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது, மறந்து போயிடுது. என்ன மாதிரி நீங்களும் சோம்பேறியாக இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வால்நட்டும் ஆல்மண்ட்ஸும் ½ கப் எடுத்திருக்கேன். மற்ற எல்லா சீட்ஸும் 1/4 கப்பை விட கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இதில் 1-2 இல்லாட்டினா கூட பரவாயில்ல. டேட்ஸு ஹீட்டான பேனில் சும்மா ஒரு 2 மினிட்ஸ் தான் போட்டிருந்தேன். நான் வால்நட், ஆல்மண்ட், ஃப்ளாக்ஸ் இது 3 மட்டும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். தனியாக பேரிச்சம்பழத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. மற்ற சீட்ஸ் எல்லாம் அப்படியே முழுசாவே போட்டு லட்டு மாதிரி பிடிச்சி வைக்க போகிறேன். டெய்லி 1 சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு லட்டு மாதிரி வேண்டாம் அப்படின்னா எல்லா சீட்ஸையும் இந்த மாதிரி கீழே ரோஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வாயில் போட்டுக்கலாம். ஆனால் பேரிச்சம்பழத்தோட இந்த லட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப நெய்யும் தேவைப்படாது, ரொம்ப சுகரும் தேவைப்படாது. நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணவும் அவசியம் இல்லை. சீட் சைக்கிளிங் தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.